அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் 8 மணிக்கு முன்னாடியே நம்ம எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே இருந்தால் என்ன டைரக்ஷன் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குது. அந்த டீட்டெயிலு எல்லாருக்கும் நான் டாபிக் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. அது வாங்கிக்கோங்க. வாங்காதவங்க மெசேஜ் பண்ணி என்கிட்ட வாங்கிடுங்க. அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் என்ரோல் பண்ணிடுங்க. என்னுடைய என்ரோல் பண்ணுறதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ணவங்களுக்குலாம் அனுப்பியாச்சு. பே பண்ணிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைடே நம்ம ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,200 புட்டு 162 ரூபாய்க்கு மேலே இருந்தா நிஃப்டி இறங்கும், 162 ரூபாய் கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க 162க்கு அதுக்கு மேலே இருந்து மார்க்கெட்டு அப்படியே அப்சைடாக போயிடுச்சு. அப்போ நிஃப்டி என்ன இருக்கும், மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கியிருக்கும். நிஃப்டி நான் டைரக்ஷனை மட்டும்தான் சொன்னேன், மார்க்கெட் இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணேன். அதே போல் நான் போய் நிஃப்டி நான் என்றைக்குமே நான் நிஃப்டி போய் சார்ட்டை ஷோ பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? போய் இன்னைக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது ஏன் சிந்திக்கணும், நீங்கள் இந்த சிந்தனைக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சிந்தித்து செயல்படுங்க. மேக்ஸ் சார்ந்து எதையுமே செய்யுங்க. போயிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ட்ரெண்ட் லைன்ஸு, பேட்டர்ன்ஸு இதெல்லாம் அதெல்லாம் முதலீட்டுக்கும் முதலீட்டு அதுவும் சரியில்லைன்னு நான் சொல்ல முடியும். மேக்ஸ் முதலீடுங்கிறது மேக்ஸ் புரிதுங்களா? அப்போ அதை சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறது, வேற ஒன்றுமே கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் டிசைடர் பார்த்துடலாம். ஸ்மார்ட் டிசைடர் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபியூச்சரை எப்பவுமே பார்த்துருங்க. ஃபியூச்சர் சார்ட்டு பாருங்க. கன்சால்டேஷன் செல் ட்ரிகர்டு, செல் கன்ஃபார்மு, மார்க்கெட் ஃபாலு. சூப்பர்ல. இதுல நடந்தது ஃபியூச்சர்ல இருக்கிற டைரக்ஷன் எப்படி பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் டிசைடர் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டோம்ங்கிறது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அதை விட்டுட்டு இப்போ ஆப்ஷன் பண்ணுவோம். ஆப்ஷன்ல நான் 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன். பிரைஸ் நான் ஷோ பண்ணல. காலில் பாருங்க பை ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்மும் நடந்திருக்கு. ஆனா புட்லங்க பாருங்க, காலையிலே பை ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலையே. அப்போ நம்ம இதை எப்படி என்ட்ரி எடுக்கிறது? முடியாது. ஆனா அது மட்டும் இல்ல, இங்க ட்ரிகர் ஆனது இது வரைக்கும் தான் போகும், இதுக்கு மேல போகாதுன்றது மேக்ஸ் வேல்யூல இருக்கு. நம்ம மேக்ஸ் வேல்யூ போய் அதனாலதான் மேக்ஸ் கூட தான் இதை பயன்படுத்தணும்னு சொல்றது. ஓகேங்களா? சரி, எகைன் இங்க இருந்து பைலயே இருந்தது பாருங்க. இங்க பை ட்ரிகர் ஆச்சு, பை எடுத்துக்கிட்டு தான் மேல போகுது. எகைன் பை ட்ரிகர்ட், எகைன் பை கன்ஃபார்ம்டு பை. அப்போ 5 மினிட்ஸ்லேயே எல்லாமே 5 மினிட்ஸ்லேயே பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் அந்த பாட்டுக்கு போயிட்டு ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதை விடுங்க. இங்க பாருங்க, இங்க டைம் செல் கன்ஃபார்ம் பண்றாங்களா? ஃபியூச்சர்ல இதே டைம்ல தானே செல் அங்க கன்ஃபார்ம் ஆச்சு. 12:30 மணிக்கு இது கன்ஃபார்மா? இப்போ 12:30 மணிக்கு மேல இங்க இவரை போய் பார்க்கலாமா? அப்ப இவரை என்ன பண்ணலாம், 1 மினிட்ல மாத்தலாமா? 1 மினிட்ல மாத்தி 12:30 மணிக்கு மேல எங்க இவர் பை ட்ரிகர் ஆகிறாரு. ஆல்ரெடி 11:24 கிட்ட பை ட்ரிகர் பண்ணிருக்காரு. 12:30 மணிக்கு மேல அங்கேயே இடத்துல பை எடுத்துட்டு போறாரு. அது இல்லையா? அடுத்தது பாருங்க, இங்க பை ட்ரிகர்டு கன்ஃபார்ம்டு இங்க எடுத்துட்டு போறாரு. இங்க ஆல்ரெடி பைல இருக்கு. இதை நம்ம இங்கதான் பை எடுக்கணும். ஏன்னா இந்த ஜோன் வரைக்கும் இதுக்கு கீழே போனா மட்டும் தான் ஸ்டாப் லாஸ். 1 மினிட்ல பை எடுத்துக்கிட்டு மேல போயிடுச்சு. பாத்தீங்களா? மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஸ்மார்ட் டிசைடர்லாம் நீங்க சிம்பிளா பாருங்க. அடுத்தது பொசிஷனலா பார்க்கணுன்றவங்க டே கேண்டில் வச்சுக்கோங்க. டே கேண்டில் வச்சுக்கிட்டு சார்ட்டோ எது வேணாலும் போயிட்டு நீங்க எதுல வேணாலும் ஸ்மார்ட் டிசைடர்ல பேங்க் நிஃப்டியா எதுல வேணும், பேங்க் நிஃப்டி மட்டும் பாருங்க, இன்னும் பை ட்ரிகர் பண்ணிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸ்டாக்ஸ் எதுல வேணா நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் எனி ஸ்டாக்ஸ் நியூஸ்ல எனி பாருங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும் நீங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அவர் மட்டும் தான் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் செல்லில் இருக்குது. ட்ரிகர் ஆகி ஏற்கனவே இன்னைக்கு மட்டும் அவர் பாசிட்டிவா ஏறி இருக்காரு. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்க எதுல வேணாலும் போய் செக் பண்ணலாம். எல்லாத்துலயுமே அதுக்கான செல்லு ட்ரிகர்டு, இன்னும் செல்லு கன்ஃபார்ம் பண்ணவில்லை. அப்போ பைய ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ செல்லு பை கன்சல்டேஷன் இருக்கு. ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் மேல இந்த வேலைக்கு மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே மேலே இது போக போகுது. இன்டர்குளோப் ஏவியேஷன் சொல்லிட்டு இண்டிகோ, இது ஷார்ட்டா இது பண்ணுவாங்க. இண்டிகோ செக் பண்ணி பாருங்க. இந்த 2 பிரைஸ் இந்த ஐ நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க மேல வச்சிருக்கேன் 5-1. இந்த கேண்டிலுடைய ஐ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலுடைய லோ நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்கு டே கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா டவுன் சைடு, மேல க்ளோஸ் வச்சா அப் சைடு. அவ்வளவுதான், சிம்பிள். இது கூட நம்மளுடைய மேக்ஸ் இருக்கு.
நம்மளுடைய மேக்ஸ் என்னங்க, போயிட்டு இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா எல்லா வேல்யூ இருக்கா, பொசிஷனல் வேல்யூஸ் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். இயர்லி மந்த்லி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணால் அந்த வேல்யூ மேக்ஸ் வேல்யூ வரும். அதை தான் நம்ம இப்போ பொசிஷன் கிளாஸில் சொல்லித்தர போகிறோம். ஓகேங்களா? இப்போ அது இருந்தால் தான் இதை பயன்படுத்தி இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.